போற்றி போற்றி. ஓம் ஞான முதல்வனே போற்றி. ஓம் வெள்ளை கொம்பனே போற்றி. கணபதியே 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 கணபதியே. ஐந்து கரத்தோனே ஆனை முகத்தோனே சித்தி விநாயகனே உத்தமியின் மகனே காட்சிக்கு எளியோனே கற்பகத்தருவே கந்தனுக்கு மூத்தோனே அற்புத குருவே. கணபதியே கணபதியே காத்தருள்வாய் கணபதியே. அவர் புரியும் கொழுக்கட்டையும் அன்போடு உண்பாய் கலியுகத்தின் தெய்வம் நீ கும்பிடுவோம் தெம்பாய். கணபதியே கணபதியே காத்தருள்வாய் கணபதியே. கணபதியை கும்பிட்டால் காரியம் ஜெயதானே. கணபதியை கூப்பிட்டால் காலன் தொடுவானே. ஐந்து கரத்தோனே ஆனை முகத்தோனே சித்தி விநாயகனே உத்தமியின் மகனே. கணபதியே கணபதியே காத்தருள்வாய் கணபதியே. அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து ரேவதி மோகனாச்சாரியா பேசுகிறேன். விநாயக சதுர்த்தி. இன்று நாம் விநாயக சதுர்த்தியை பற்றி தெரிந்து கொள்வோம். பரமசிவன் கணேசனை கணங்களின் தலைவன் கணபதி என நியமித்தார். அனிமா முதல் அஷ்ட சித்திகளை அவருக்கு மனைவியாக்கி பிரம்மா அவரை பலவாறு துதித்தார். அதனால் மகிழ்ச்சி அடைந்த கணபதி பிரம்மாவிற்கு வரமளிக்க விரும்பி அவர் தேவையான வரத்தை கேட்கும்படி சொன்னார். அதற்கு பிரம்மா தங்கள் அருளால் தன் படைப்பில் எந்த விக்னங்களும் வராதிருக்க வரம் கேட்டார். மகிழ்ச்சியுடன் கணபதி வரம் தந்தார். இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் விநாயக சதுர்த்தி விரதம் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி அன்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 1000 நாமங்களுக்கு மேல் கொண்ட கணபதிக்கு நாம் பொதுவாக 16 நாமங்களை கொண்டு பூஜிக்கிறோம். அவற்றின் பொருளாவன: சுமுகாய மலர்ந்த முகமுடையவனே, ஏகதந்தாய ஒற்றைப்பல் உடையவனே, கபிலாய குட்டையான உருவம் கொண்டவனே, கஜகர்ணகாய யானைக்காது உடையவனே, லம்போதராய பெருத்த வயிறுடையவனே, விகடாய தமாஷான உருவத்தினனே, விக்னராஜாய தடைகளை விலக்குவதில் அரசனானவனே, கணாதிபதையே தேவகணங்களின் தலைவனே, தூமகேத்தவே தூமகேத்து என்ற நட்சத்திரம் போல் ஒளிர்பவனே என இவ்வாறு அவனது நாமங்கள் அனைத்தும் பொருளுடையவாய் ஆகும். ஆடி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி நாக சதுர்த்தி என்றும், ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி விநாயக சதுர்த்தி என்றும் கொண்டாடப்படும். அனைத்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்திகளும் சங்கடஹர சதுர்த்தி என நமது சங்கடங்களை களையும் சதுர்த்தியாக கணபதி வழிபாடு நடைபெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இதற்கு ஒரு வரலாற்று சிறப்பும் உண்டு. அதாவது இதனை பொது விழாவாக ஆக்கியவர் நமது சுதந்திர போராட்ட வீரர் திரு லோகமான்ய பாலகங்காதர திலகர் ஆவார். இதன் முழு பெருமையும் அவரையே சாரும். 1893ஆம் ஆண்டு அவரது மராட்டிய கேசரி பத்திரிகையில் சுதந்திர போராட்டத்திற்கு மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த செய்தியினை வெளியிட்டார். அடுத்த ஆண்டே பூனேயில் முதலில் விநாயக சதுர்த்தி பொது விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கடுத்த ஆண்டே 11 கூடாரங்கள் அமைக்கப்பட்டன.
அதன்பின் திலகரின் குரல் ஒலித்த இடங்களிலெல்லாம் மும்பை, நாசிக் என்ற பெருநகரங்களில் இந்த பொது விழா துவக்கம் பெற்று நடைபெற்று வருகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலமாக கொண்டாடும் விழாக்களில் இது மிக முக்கியமான ஒன்றாகும். வாருங்கள், பூஜை முறையினை காண்போம். இப்போ நம்ம எல்லா பூஜைகளை ஆரம்பிக்கும் போதும் மஞ்சள் பிள்ளையார் வைத்து பூஜை பண்ணிட்டு அப்புறம்தான் மெயின் காடுக்கு பூஜை பண்ண போவோம். ஆனால் இப்போது நமக்கு மெயின் காடே கணபதி ஆகையினால டைரக்டாக அவருக்கே பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓம்காரம். ஓம் ஓம் ஓம். இப்போ தீப நமஸ்காரம். நம்ம ஒளிர்விட்டு பிரகாசிக்கின்ற அந்த தீபத்தை பார்த்து இந்த ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் செய்வோம். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः சத்ருபுத்தி விநாசாய தீபஜ்யோதிர்நமோஸ்துதே. இப்போ கணபதி தியானம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் கடவுள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பெல் மேலே ஒரு ட்ராப் தண்ணி விட்டு அதுக்கு ஒரு பூ சமர்ப்பணம் பண்ணி லைட்டாக சத்தம் பண்ணுங்க. இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ராட்சசாம் குர்வே கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வானலாஞ்சனம் இது கண்டாநாதம் கிருத்வா. இப்போ நம்ம சுற்றி இருக்கிற இடத்த சுத்தம் செய்யும் விதமாக ஒரு பூவில் தண்ணி லேசாக தொட்டு நம்ம சுற்றி தெளிச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே உத்திஷ்டந்தோ பூதபிசாச்சாः ஏதே பூமிபாரகாः ஏதேஷாய விரோதேன பிரம்ம கர்ம சமாரபேஹ. இப்போ பிராணாயாமம் பண்ணும் விதமாக உங்கள் மூக்கில் 3 விரலை வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் பிரம்ம பூர்புவஸ்ஸுவரோம். இப்போ தியானம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் கணபதி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மிபதேங்கிரியுகம் ஸ்மராமி. இப்போ ஆச்சமனம். முதல்ல ஒரு உத்ரணி தண்ணியில் கையை கழுவிக்கோங்க. அப்புறம் 3 நாமாவளிக்கு 3 தரம் நீங்கள் தீர்த்தம் சாப்பிடணும். 4வது மந்திரம் சொல்லும்போது உங்கள் கையை திரும்பவும் கழுவிக்கணும். ஓம் கேசவாய ஸ்வாஹா ஓம் நாராயணாய ஸ்வாஹா ஓம் மாதவாய ஸ்வாஹா ஓம் கோவிந்தாய நமஹ. இப்போ சங்கல்பம் பண்ண போகிறோம். சங்கல்பம் அப்படிங்கிறது நாம் யார் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியாகப்பட்ட நான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சங்கல்பம். இதுக்கு நீங்கள் உங்கள் வலது தொடை மேலே இடது கையை விரிச்சா போல் வச்சுக்கிட்டு வலது கையில் பூ எடுத்து அதை அந்த கை மேலே வச்சு மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். शुभाभ्यां शुभतिथौ शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे
भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमानेन व्यावहारिके चान्द्रमानेन प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ श्रावणमासे शुक्लपक्षे चतुर्थी तिथौ बुधवासरयुक्तायां हस्तस्योपरि चित्रानक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषणविशिष्टायाम् अस्यां शुभतिथौ मम உங்கள் பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லிக்கணும். அஸ்மாக்கம் சக குடும்பானாம் உங்கள் குடும்ப மெம்பர்ஸ் எல்லாரையும் நினச்சிக்கணும். க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த பலசித்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்பியர்த்தம் புத்திரபௌத்ராபி அபிவிருத்தியர்த்தம் சௌமாங்கல்ய சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்திவிநாயகம் உத்திஷ்ய யதாசக்தி பூஜாம் அத்ய கரிஷ்யே. இப்போ நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை ப்யூரிஃபை பண்ண போகிறோம். அதை நம்ம பூஜையினுடைய கடைசி வரைக்கும் எல்லா உபயோகங்களுக்கும் அதை எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த பஞ்ச பாத்திரத்துக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அதில் ஒரு பூவை போட்டு கையை மூடி வச்சுக்கணும். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ரசமாஸ்ரிதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதாः குக்ஷௌ து சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தராः ऋग्वेदोदयजुर्वेदः सामवेदो ह्यदर्वणः अङ्गैश्च सगिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः आयात्मदेव पूजार्थं दुरितक्षयकारकाः. இப்போ நீங்கள் அந்த பூவை கொண்டு அந்த தண்ணியை லேசாக சுற்றி விடணும். இந்த ஸ்லோகத்தை கேட்டுக்கிட்டே கங்கே சயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு காவேரி துங்கபத்ராஷ்ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகீர்த்திதாக. இப்போது அந்த பூவில் தண்ணியை தொட்டு பூஜை பொருட்கள் மேலே தெளிக்கணும். கலசோதகேன பூஜா திரவியாணி சம்பிரோக்ஷ்ய. இன்னொரு தரம் தண்ணி தொட்டு கடவுள் மேலே தெளிக்கணும். தேவம் சம்பிரோக்ஷ்ய. இன்னொரு தரம் தொட்டு நம்ம மேலே தெளிச்சுக்கணும். ஆத்மானம் சம்பிரோக்ஷ்ய. இப்போ இந்த பூவை கீழே போட்டுடணும். நிர்மால்யம் விஸ்ருஜ்ய. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மெயின் பிள்ளையாருக்கு தியானம் ஆவாகனாதி ஷோடச உபச்சாரங்கள் செய்ய போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தியானம் சொல்ல போகிறோம். பவசஞ்சித பாபௌக வித்வம்சக விசக்ஷணம் விக்னந்தகார பாஸ்வத்வம் விக்னராஜம் அகம் பஜே ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் த்யாயேத் சித்திவிநாயகம். அஸ்மின் பிம்பே ஸ்ரீ சித்திவிநாயகம் தியாயாமி. இப்போ கையில் இருக்கிற பூ அக்ஷதையை கணபதிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வேறு 2 பூ அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. உத்தமம் கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தாபீஷ்டப்ரதம் தஸ்மாத் த்யாயேத் தம் விக்னவிநாயகம் த்யாயேத் கஜானனம் தேவம் தப்த காஞ்சன சந்நிபம் சதுர்புஜம் மகாகாயம் சர்வாபரணபூஷிதம் வரசித்திவிநாயக தேவதாभ्यो நமः. தியானம் சமர்ப்பயாமி. गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्. ॐ श्री सिद्धिविनायकम् आवाहयामि. आसनं समर्पयामि. पुष्पैः पूजयामि.
இப்போது கையில் இருக்கிற பூவை சுவாமி பாதத்தில் வச்சுட்டு வேறு 2 பூவை எடுத்துக்கோங்க. மௌக்திகை புஷ்பராகश्च நானா ரத்ன விராஜிதம் ரத்னசிம்ஹாசனம் சாரு பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. நவரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நாம் கணபதியின் கால்களை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து அவர் பாதம் வரை கொண்டு சென்று அதனை உங்கள் கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். கஜவக்த்ர நமஸ்தேஸ்தோ சர்வாபீஷ்டப்பிரதாயக பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிருஹாணத்விரதானவ. ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. பாதையோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் கணபதியோடைய கைகளை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவர் கை வரைக்கும் காமிச்சு நம்ம கிண்ணத்தில் சேர்த்துக்கணும். கௌரி புத்திர நமஸ்தேஸ்தோ சங்கர பிரியநந்தன கிருஹாணார்க்யம் மயா தத்தம் கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் வரசித்தி விநாயகாய நமः. ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி. இப்போ கணபதிக்கு பஞ்சாமிர்தம் கொடுக்கும் விதமாக உங்ககிட்ட இருக்கிற அந்த பஞ்சாமிர்தத்தில் ஒரு பூவை துவச்சி கையில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. பஞ்சாமிருத தேவாத்வம் கிருஹாண கணநாயக அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண கணபூஜித வரசித்தி விநாயகாய நமः. பஞ்சாமிருத ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது கணபதி பஞ்சாமிர்தம் உண்ட வாயினை சுத்தம் செய்யும் விதமாக ஆச்சமனியம் தண்ணீர் கொடுக்கப் போகிறோம். அதற்கு ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது வாய் வரை கொண்டு சென்று நமது கிண்ணத்தில் சேகரிக்கவும். அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண ரிஷிபூஜிதः கிருஹாணாச்சமனம் தேவா துப்யம் தத்தம் மயா பிரபோ வரசித்தி விநாயகாய நமः. ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. இப்போது கணபதி அருந்துவதற்கு நீர் கொடுக்கும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது வாய் வரை கொண்டு சென்று நமது கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். கங்காஜல சமானீதம் சர்வதீர்த்த சமுத்பவம் பானார்த்தம் ச கிருஹாணத்வம் சர்வகாமபலப்ரதः வரசித்தி விநாயகாய நமः. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போ கணபதிக்கு அணிந்து கொள்ள ஆடைகள் கொடுக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் கணபதியின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்வேத வஸ்திரம் துவயம் சாரு தேவயோக்யம் ச மங்களம் சுபப்ரத கிரஹாணத்வம் லம்போதரஹராத்மஜ வரசித்தி விநாயகாய நமः. வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. இப்போது கணபதிக்கு பூநூல் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்கவும். ராஜதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனோத்தரீயகம் கிருஹாண தேவ சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. யஜ்ஞோபவீதம் சமர்ப்பயாமி. இப்போ கணபதிக்கு சந்தனம் குங்குமம் சமர்ப்பிக்கும் விதமாக ஒரு பூவில் சந்தனம் குங்குமம் தொட்டெடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்கவும். சந்தனாகரு கற்பூர கற்பூரைர் குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. சந்தன குங்குமம் சமர்ப்பயாமி. இப்போது கணபதிக்கு
ஆபரணங்கள் சமர்ப்பிக்கும் விதமாக கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்கவும். அங்கமுக்தாபரணாது யுக்தம் ஹஸ்தாவலம் கிருத்ய கரஸ்ச பந்தம் மாணிக்யமுக்தா கலவித்ருமைश्च கோமேதி வைடூர்ய கிருதாம்श्च ஹாரான். ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஆபரணானி சமர்ப்பயாமி. இப்போது கணபதிக்கு பூமாலை அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்கவும். சுகந்தீனி ச புஷ்பாணி ஜாதி குந்தமுகானி ச ஏகவிம்சதி பத்ராணி சம்கிருஹாண நமோஸ்துதே. ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ கணபதிக்கு அங்க பூஜை செய்ய போகிறோம். ஒவ்வொரு அங்கம் சொல்லும்போதும் பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க. அத அங்க பூஜாம் கரிஷ்யே. ஓம் பார்வதி நந்தனாய நமஹ. பாதௌ பூஜயாமி. ஓம் கணேஷாய நமஹ. குல்பௌ பூஜயாமி. ஓம் ஜகத்தாத்ரே நமஹ. ஜங்கே பூஜயாமி. ஓம் ஜகத்வல்லபாய நமஹ. ஜானு பூஜயாமி. ஓம் உமாபுத்ராய நமஹ. ஊரு பூஜயாமி. ஓம் விகட்டாய நமஹ. கட்டிம் பூஜயாமி. ஓம் குஹாக்ரஜாய நமஹ. மேட்ரம் பூஜயாமி. ஓம் நாதாய நமஹ. நாபிம் பூஜயாமி. ஓம் உத்தமாய நமஹ. உதரம் பூஜயாமி. ஓம் விநாயகாய நமஹ. வக்ஷஸ்தலம் பூஜயாமி. ஓம் கணேஷாய நமஹ. பார்ஷ்வே பூஜயாமி. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஹிருதயம் பூஜயாமி. ஓம் கபிலாய நமஹ. கண்டம் பூஜயாமி. ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ. பூஜயாமி. ஓம் ஹரசுதாய நமஹ. ஹஸ்தான் பூஜயாமி. ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ. பாஹுன் பூஜயாமி. ஓம் சுமுகாய நமஹ. முகம் பூஜயாமி. ஓம் ஏகதந்தாய நமஹ. தந்தௌ பூஜயாமி. ஓம் விக்னஹந்த்ரே நமஹ. நேத்ரே பூஜயாமி. ஓம் शूर्पकर्णाय नमः. कर्णौ पूजयामि. ओं बालचन्द्राय नमः. पालं पूजयामि. ओं नागाभरणाय नमः. नासिकां पूजयामि. ओं चिरन्तनाय नमः. चिबुकं पूजयामि. ओं पार्वतीनन्दनाय नमः. पादौ पूजयामि. ओं स्थूलोष्ठाय नमः. ओष्ठं पूजयामि. ओं कलन्मताय नमः. कण्ठं पूजयामि. ओं कपिलाय नमः. कशान् पूजयामि. ओं शिवप्रियाय नमः. शिरः पूजयामि. ओं सर्वमङ्गलसुताय नमः. सर्वाण्यङ्गानि पूजयामि. இப்போ நாம் கணபதிக்கு 21 வகை இலைகளால் பூஜை பண்ண போகிறோம். அதே இலைகள் தான் நம்மக்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன இலைகள் கிடைச்சதோ அந்த இலைகளை வச்சுக்கங்க. ஒவ்வொரு நாமாவளிக்கும் இலைகளால் பூஜையை பண்ணுங்க. அத ஏகவிம்சதி பத்திர பூஜாம் கரிஷ்யே. ஓம் உமாபுத்ராய நமஹ. மாஷீபத்திரம் சமர்ப்பயாமி. ஓம் ஹேரம்பாய நமஹ. பிருஹதீபத்திரம் சமர்ப்பயாமி. ஓம் லம்போதராய நமஹ. பில்வபத்திரம் சமர்ப்பயாமி. ஓம் த்விரதானனாய நமஹ. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் தூமகேதவே நமஹ. துர்தூரபத்திரம் சமர்ப்பயாமி. ஓம் பிருஹதே நமஹ. பதரீபத்திரம் சமர்ப்பயாமி. ஓம் அபவர்கதாய நமஹ. அபமார்கபத்திரம் சமர்ப்பயாமி. ஓம் துவைமாதுராய நமஹ. துளசீபத்திரம் சமர்ப்பயாமி. ஓம் சிரந்தனாய நமஹ. शूतपत्रं समर्पयामि. ओं कपिलाय नमः. करवीरपत्रं समर्पयामि. ओं विष्णुस्तुताय नमः. विष्णुग्रान्तपत्रं समर्पयामि. ओं अमलाय नमः. आमलकीपत्रं समर्पयामि. ओं महते नमः. मरुवकपत्रं समर्पयामि. ओं सिंसदराय नमः. सिन्दूरपत्रं समर्पयामि. ओं गजाननाय नमः. जातिपत्रं समर्पयामि. ओं कण्डकळमन्मताय नमः. कण्डलीपत्रं समर्पयामि.
ஓம் சங்கரி பிரியாய நமः ஷமீபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் பிருங்கராஜத்கட்டாய நமः பிருங்கராஜபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் அர்ஜுனதந்தாய நமः அர்ஜுனபத்ரம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் 21 வகை பூக்களால் பூஜை பண்ண போகிறோம். அதே மாதிரி இலைகளுக்கு சொன்ன மாதிரியே இங்கேயும் அத்தனை வகை பூ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த பூ பேரை சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கிற பூக்களால் நீங்கள் பூஜை பண்ணால் போதும். அத ஏகவிம்சதி புஷ்ப பூஜாம் கரிஷ்யே. ஓம் பஞ்சாஸ்ய கணபதையே நமः புன்னாகபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் அர்க்கப்ராய நமः அர்க்கபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய நமः தாடிமீபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் மகாகணபதையே நமः மந்தாரபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் தீரகணபதையே நமः தாடிமீபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் விஸ்வக்சேனகணபதையே நமः பௌளபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஆமோதகணபதையே நமः அம்ருணாளபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் பிரதமகணபதையே நமः பாட்டலீபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ருத்ரகணபதையே நமः द्रोणपुष्पं समर्पयामि. ओम विद्यागणपतये नमः दुर्तूरपुष्पं समर्पयामि. ओम दुरितगणपतये नमः चम्पकपुष्पं समर्पयामि. ओम कामिदार्थप्रदगणपतये नमः केतकीपुष्पं समर्पयामि. ओम सम्मोहगणपतये नमः माधवीपुष्पं समर्पयामि. ओम विष्णुगणपतये नमः शम्यागपुष्पं समर्पयामि. ओम ईशगणपतये नमः अर्कपुष्पं समर्पयामि. ओम गजास्य गणपतये नमः कल्हारपुष्पं समर्पयामि. ओम सर्वसिद्धिगणपतये नमः सेवन्दिकापुष्पं समर्पयामि. ओम वीरगणपतये नमः विल्वपुष्पं समर्पयामि. ओम कन्दर्पगणपतये नमः करवीरपुष्पं समर्पयामि. ओम उच्चिष्टगणपतये नमः कुन्दपुष्पं समर्पयामि. ओम ब्रह्मगणपतये नमः पारिजातपुष्पं समर्पयामि. ओम ज्ञातगणपतये नमः जातिपुष्पं समर्पयामि. இப்போ 21 நாமாவளி சொல்லி அருகம்புல்லுனால் பூஜை பண்ண போகிறோம். அதுதான் தூர்வா யுக்ம பூஜா அப்படிங்கிறது. அருகம்பில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாமம் சொல்லும்போதும் அருகம்பில்லால் பூஜை பண்ணுங்க. அத ஏகவிம்சதி தூர்வாயுக்ம பூஜாம் கரிஷ்யே. ஓம் கணாதிபாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் பாஷாங்குஷதராய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஆக்குவாகனாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் விநாயகாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஈஷபுத்ராய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः दूर्वायुग्मं समर्पयामि. ओम एकदन्ताय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम उपवक्त्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम मूषिकवाहनाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम कुमारगुरवे नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम कपिलवर्णाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम ब्रह्मचारिणे नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम मोदकहस्ताय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम सुरश्रेष्ठाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम गजनासिकाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम कपित्तबलप्रियाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम गजमुखाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम सुप्रसन्नाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम सुराग्रजाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम उमापुत्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ओम स्कंदप्रियाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. இப்போ கணபதிக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாமாவளிக்கும் பூக்களால் பூஜை பண்ணுங்க. अथ श्री विनायक अष्टोत्तर शतनामावली पूजां करिष्ये. ओम विनायकाय नमः. ओम विघ्नराजाय नमः. ओम गौरीपुत्राय नमः. ओम गणेश्वराय नमः. ओम स्कंदाग्रजाय नमः. ओम अव्ययाय नमः. ओम भूताय नमः. ओम दक्षाय नमः. ओम अध्यक्षाय नमः.
ஓம் த்விஜப்ரியாய நமः. ஓம் அக்னிர்பச்சிஷே நமः. ஓம் இந்திரஜப்ரதாய நமः. ஓம் வாணிப்ரதாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः. ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வப்பிரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः. ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமः. ஓம் தேவாய நமः. ஓம் அநேகார்ச்சிதாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சுத்தாய நமः. ஓம் புத்திப்பிரியாய நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் துவைமாத்ரேயாய நமः. ஓம் முனிஸ்துதாய நமः. ஓம் பக்தவிக்னவிநாசனாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் சதுர்பாஹவே நமः. ஓம் சதுராய நமः. ஓம் சக்தி சம்யுதாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹரயே நமः. ஓம் பிரம்மவிதுத்தமாய நமः. ஓம் காலாய நமः. ஓம் கிரகபதயே நமः. ஓம் காமினே நமः. ஓம் சோமசூர்யாக்னிலோச்சனாய நமः. ஓம் பாஷாங்குஷதராய நமः. ஓம் சண்டாய நமः. ஓம் குணாதீதாய நமः. ஓம் நிரஞ்சனாய நமः. ஓம் அகல்மஷாய நமः. ஓம் ஸ்வயம் சித்தாய நமः. ஓம் சித்தார்ச்சிதபதாம்புஜாய நமः. ஓம் பீஜாபூரபலாசக்தாய நமः. ஓம் வரதாய நமः. ஓம் சாஸ்வதாய நமः. ஓம் கிரதினே நமः. ஓம் த்விஜப்ரியாய நமः. ஓம் வீதபாய நமः. ஓம் கதினே நமः. ஓம் சக்ரிணே நமः. ஓம் இக்ஷுசாபத்ருதே நமः. ஓம் ஸ்ரீதாய நமः. ஓம் அஜாய நமः. ஓம் உத்பலகராய நமः. ஓம் ஸ்ரீபதயே நமः. ஓம் ஸ்துதிஹர்ஷிதாய நமः. ஓம் குலாத்ரிபேத்ரே நமः. ஓம் ஜட்டிலாய நமः. ஓம் கலிகல்மஷ நாசனாய நமः. ஓம் சந்திரச்சூடாமணயே நமः. ஓம் காந்தாய நமः. ஓம் பாபஹாரிணே நமः. ஓம் சமாஹிதாய நமः. ஓம் ஆஸ்ரிதாய நமः. ஓம் ஸ்ரீகராய நமः. ஓம் சௌமியாய நமः. ஓம் பக்தவாஞ்சிததாயகாய நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் கைவல்ய சுகதாய நமः. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமः. ஓம் ஞானினே நமः. ஓம் தயாயுதாய நமः. ஓம் தாந்தாய நமः. ஓம் பிரம்மத்வேஷ வர்ஜிதாய நமः. ஓம் பிரமத்ததைத்ய பயதாய நமः. ஓம் ஸ்ரீகண்டாய நமः. ஓம் விபுதேஸ்வராய நமः. ஓம் ராமார்ச்சிதாய நமः. ஓம் விதயே நமः. ஓம் நாகராஜயஜ்ஞோபவீதவதே நமः. ஓம் ஸ்தூலகண்டாய நமः. ஓம் ஸ்வயம் கர்த்ரே நமः. ஓம் சாமகோஷப்பிரியாய நமः. ஓம் பரஸ்மை நமः. ஓம் ஸ்தூலதுண்டாய நமः. ஓம் அக்ரகண்யாய நமः. ஓம் தீராதயே நமः. ஓம் வாகீஷாய நமः. ஓம் சித்திதாயகாய நமः. ஓம் தூர்வாபில்வப்பிரியாய நமः. ஓம் அவ்யக்தமூர்த்தயே நமः. ஓம் அத்புதமூர்த்தயே நமः. ஓம் சைலேந்திரதனுஜோத்சங்காய நமः. ஓம் கேலனோத்சுகமானசாய நமः. ஓம் சர்வலாவண்யசுதாதராய நமः. ஓம் ஜிதமந்தமவிக்கிரகாய நமः. ஓம் சமஸ்தஜகதாதாராய நமः. ஓம் மாயினே நமः. ஓம் மூஷிகவாகனாய நமः. ஓம் ஹ்ருஷ்டாய நமः. ஓம் துஷ்டாய நமः. ஓம் பிரசன்னாத்மனே நமः. ஓம் சர்வசித்திப்பிரதாயகாய நமः. ஓம் சித்திவிநாயகாய நமः. நானாவிதபரிமளபத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ கணபதிக்கு தூப தீப நைவேத்தியம் காண்பிக்க போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. சாம்பிராணி அல்லது ஊதுபத்தியை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்திஞ்ச மனோகரம் உமாசுத நமஸ்துபியம் கிருஹாண வரதோ பவ. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. தூபமாக்ராபயாமி. தூபானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ கணபதிக்கு தீபம் காண்பிக்க போகிறோம். அது பஞ்சினால் செய்த கட்டிவத்தியாகவும் இருக்கலாம், ஏகமுக தீபமாகவும் இருக்கலாம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. தீபம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் ஈஷபுத்திர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. பிரத்யக்ஷ தீபம் தர்ஷயாமி.
தீபானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது கணபதிக்கு நைவேத்தியம் கொடுக்க போகிறோம். அவருக்குன்னு செஞ்சு வச்சிருக்கிற பதார்த்தங்கள், உடைத்த தேங்காய், பழங்கள், தாம்பூலம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு உத்திரணி தண்ணியை விட்டுக்கோங்க. இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல சுற்றி காண்பிச்சு நைவேத்தியம் கொடுங்க. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீவரசித்திவிநாயகாய நமः. மகாநைவேத்யம் நிவேதயாமி. ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மத்தியே மத்தியே உதகபானீயம் சமர்ப்பயாமி. இப்போ கணபதிக்கு தாம்பூலம் கொடுக்க போகிறோம். தாம்பூலத்து மேலே ஒரு ட்ராப் தண்ணியை விட்டு இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. பூகி பலைஷ்ச கற்பூரைர் நாகவல்லி தளைர்யுதம் முக்தா சூர்ண சமாயுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமः. தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலச்சர்வணானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ கணபதிக்கு கற்பூர நீராஞ்சனம் காண்பிக்க போகிறோம். கற்பூர ஹாரதி ரெடியாக எடுத்துக்கோங்க. கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. கிருதவர்த்தி சஹஸ்ரைஷ்ச கற்பூர சகலைஸ்ததா நீராஞ்சனம் மயா தத்தம் கிருஹாண வரதோ பவ. ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமः. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. நீராஞ்சனானந்தரம் சுத்தாச்சமனியம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ கணபதிக்கு மந்திர புஷ்பம் சொல்ல போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. கணாதிப நமஸ்தேஸ்தோ உமா புத்திர கஜானன விநாயகேஷ தனயா சர்வசித்தி பிரதாயக ஏகதந்தைக வதன ததா மூஷிக வாஹன குமார குரவே துப்யம் சமர்ப்பயாமி புஷ்பாஞ்சலிம். ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமः. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் கணபதிக்கு கதை சொல்ல போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த கதையை ஃபாலோ பண்ணுங்க. விநாயக சதுர்த்தி கதை ஷ்யமந்தகோபாக்கியானம். அது துவாபர யுகம். கண்ணன் துவாரகையில் திருவிளையாடல்கள் புரிந்த நாட்கள் அவை. அந்நாட்களில் சத்ராஜிதன் பிரசேனனன் என்னும் 2 அரசகுமாரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சத்ராஜிதன் கடற்கரையில் நின்று பல காலம் அன்ன ஆகாரம் இல்லாமல் சூரியனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். அவனுடைய தவத்திற்கு மெச்சி சூரிய பகவான் அவன் முன் தோன்றினார். பகவான் அவனை வேண்டிய வரம் கேள் என்றார். தாங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால் செமந்தகமணியை கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டான் சத்ராஜிதன். அவரும் மணியை அவனுக்கு அளித்து, இந்த ரத்னம் ஒவ்வொரு நாளும் 8 பாரம் பொன் அளிக்கும். இதனை சுத்தமாக தரிக்க வேண்டும். அசுத்தமாக இருந்தால் ஒரே கணத்தில் இதை தரித்தவனை கொன்றுவிடும் என்று கூறி சூரிய பகவான் மறைந்தார். சத்ராஜிதன் ஒளி வீசும் அந்த மணியை அணிந்து கொண்டு கிருஷ்ணன் உள்ள துவாரகைக்கு சென்றான். இத்தகைய உயர்ந்த மணியை கண்ட கிருஷ்ண பரமாத்மா அது தனக்கு வேண்டும் என்ற ஆவலை வெளியிட்டார்.
அவருடைய ஆவலை உணர்ந்த சத்ராஜிதன் அவர் அதை எப்படியாவது அபகரித்து விடுவாரோ என்ற பயத்தில் அந்த மணியை கழற்றி பிரசேனனன் என்னும் தன் தம்பியின் கழுத்தில் அணிவித்து அனுப்பிவிட்டான். அந்த பிரசேனனன் ஒரு சமயம் கண்ணனுடன் வேட்டையாடச் சென்றான். சென்றவிடத்தில் ஒரு சிங்கம் பிரசேனனை கொன்று அந்த மணியை எடுத்துச் சென்று விட்டது. அந்த சிங்கத்தை ஜாம்பவான் என்ற கரடி அரசன் கொன்று தன் குகைக்கு எடுத்துச் சென்று தன் மகனின் தொட்டிலில் உயரே தொங்கவிட்டான். கிருஷ்ணன் தன் நகருக்கு திரும்பினார். வெகு காலமாகியும் பிரசேனனன் திரும்பாமல் போகவே கிருஷ்ணன் தான் அந்த மணி மீதுள்ள மோகத்தால் பிரசேனனை கொன்றுவிட்டார் என்ற அபவாதம் ஏற்பட்டது. இந்த வீண் அபவாதத்தை கேட்டு மனம் வருந்திய கண்ணன் மக்களுடன் பிரசேனனை தேடி கானகம் சென்றார். அங்கு அவனுடைய குதிரையும் அவனும் சிங்கத்தால் கொல்லப்பட்டிருப்பதை கண்டார். பிறகு சிங்கத்தின் காலடியை தொடர்ந்து செல்ல அது ஒரு குகைக்கு அவரை அழைத்துச் சென்றது. அந்த குகையினுள் 1 யோஜனை தூரம் சென்ற பிறகு அங்கே ஒரு மாளிகையை கண்டார். அதில் ஒரு தொட்டிலில் ஜாம்பவானின் மகன் உறங்குவதையும் அந்த தொட்டிலின் மேலே அந்த செமந்தகமணி தொங்குவதையும் கண்டார். அந்த தொட்டிலை ஜாம்பவானின் மகளான ஜாம்பவதி ஆட்டிக்கொண்டிருப்பதையும் பார்த்தார். அவள் சிங்கம் பிரசேனனை கொன்றது, அந்த சிங்கம் ஜாம்பவானால் கொல்லப்பட்டது, சுகுமாரனே அழாதே, இந்த செமந்தகம் உன்னுடையதுதானே என்று பாடிக்கொண்டிருந்தாள். அவள் தன் எதிரே அழகே உருவாய் நின்ற கண்ணனை கண்டு காதல் கொண்டாள். ஆனால் தந்தைக்கு பயந்து ரத்னத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள், இங்கிருந்தால் என் தந்தை ஜாம்பவான் உங்களை கொன்று விடுவார் என்று விரட்டினாள். ஆனால் கண்ணன் சற்றும் அசையாமல் புன்முறுவல் செய்து கொண்டே தனது சங்கை ஊதினார். அவ்வொலி கேட்டு கடும் கோபத்துடன் ஜாம்பவான் எழுந்து வந்தார். கண்ணனுக்கும் ஜாம்பவானுக்கும் அங்கே மிக கொடிய போர் நடந்தது. குகைக்கு வெளியே கண்ணனுடன் வந்தவர்கள் 7 நாட்கள் வரையில் கண்ணன் வராமல் போகவே அவர் இறந்து விட்டார் என்று முடிவு செய்து நகர் சென்று அவருக்கு உத்திரகிரியைகளை செய்துவிட்டார்கள். இங்கு ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் 2 தினங்கள் கொடிய போர் நடந்தது. அதில் களைத்து போன ஜாம்பவான் கண்ணனை பார்த்து, நான் இதுவரை பலருடன் போர் செய்துள்ளேன், ஆனால் எந்த போரிலும் நான் சளைத்து போனதில்லை. உம்மிடம்தான் நான் தோற்றுப்போனேன். நீர் மகாவிஷ்ணுவே என்பதில் ஐயமில்லை என்று அவரை பணிந்து துதி செய்து அவருக்கு செமந்தகமணியையும் தன் மகளான ஜாம்பவதியையும் ஒப்படைத்தார். கண்ணன் ஜாம்பவதியை அழைத்து கொண்டு துவாரகையை அடைந்து மக்களிடம் நடந்த செய்தியை கூறி செமந்தகமணியை சத்ராஜித்துக்கு கொடுத்தார். மக்கள் மகிழ்ச்சியுற்றனர். வீண் அபவாதமும் நீங்கியது. சத்ராஜித்தனும் உண்மையை அறிந்து வீண் அபவாதத்தை கண்ணனுக்கு ஏற்படுத்திய பயத்தாலும் வெட்கத்தாலும் தன் மகளான சத்யபாமாவை அவருக்கு தந்து திருமணம் முடித்தான். 2வது அத்தியாயம். சததன்வா, அக்ரூரன் முதலான யாதவர்கள் செமந்தகமணியை அபகரிக்கும் நோக்கத்துடன் சத்ராஜித்தனுடன் பகை கொண்டிருந்தார்கள். துராத்மாவான சததன்வா கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் சென்றிருந்த போது சத்ராஜித்தை கொன்று மணியை அபகரித்துச் சென்றான். இந்த சங்கதியை சத்யபாமா கிருஷ்ணனுக்கு தெரிவித்தாள். கபட நாடக சூத்திரதாரியான கிருஷ்ணன் மனதில் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் மேலுக்கு கோபமுற்றவர் போல் நடித்து பலராமனை பார்த்து, அண்ணா, அந்த துஷ்டன் சததன்வா என் மாமனை கொன்று மணியை அபகரித்துச் செல்கிறான். அவனை துரத்திச் சென்று அவனை கொன்று மணியை நம்முடையதாக்கிக் கொள்வோம் என்றான். இந்த வார்த்தையை செவியுற்ற சததன்வா அக்ரூரன் என்ற யாதவனிடம் செமந்தகமணியை ஒப்படைத்துவிட்டு தான் ஒரு குதிரை மீது ஏறி மேற்கு நோக்கி விரைந்தான். பலராமனும் கிருஷ்ணனும் அவனை பின்தொடர்ந்தார்கள். 100 யோசனை தூரம் சென்றதும் சததன்வாவின் குதிரை கீழே விழுந்து இறந்து விட்டது. உடனே கிருஷ்ணன் ரதத்திலிருந்து குதித்து ஓடுகின்ற சததன்வாவை பார்த்து தன் வாளால் கொன்றுவிட்டார். ஆனால் அந்த ரத்னத்தை தேடிய போது அது அவனிடம் இல்லை. இதை கண்டதும் பலராமன் கிருஷ்ணனை பார்த்து, நீ மாயாவி, துஷ்டன், பேராசைக்காரன், பணத்திற்காக வீணாக உன் பந்துவை கொன்றாய். உன்னை எவன் தான் பந்துவென்று கொண்டாடுவான் என்றெல்லாம் நிந்தனை செய்கிறார். கிருஷ்ணன் தான் எந்த விதமாகவும் தவறு செய்யவில்லை என்று பல முறை சபதம் செய்தும் அவர் கேளாமல் சீ கஷ்டம் என்று கூறி கண்ணனை வெறுத்து நாட்டிற்கு சென்று விட்டார். கிருஷ்ணனும் துவாரகைக்கு
திரும்பினார். இவர் ஊர் திரும்பியதும் மக்கள் கிருஷ்ணனை பேராசைக்காரன் என்றும் ரத்னத்திற்காக உறவினனை கொன்ற காரணத்தினால் பலராமன் கிருஷ்ணனை துறந்து விட்டார் என்றும் பல வகையாக பேசினார்கள், ஏசினார்கள். பகவானும் வீண் அபவாதத்திற்கு உட்பட்டு பாவம் செய்தவர் போல் எங்கும் வெளியே தலை காட்டாமல் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார். சியமந்தகமணியுடன் அக்ரூரன் தீர்த்த யாத்திரை சென்று அந்த மணி அளித்த செல்வத்தால் காசியில் பல வகையான யாகங்களை செய்தான். அழகான பல கோயில்களை அமைத்தான். அந்த மணியின் மகிமையால் அங்கு துர்பிக்ஷம், நோய் நொடி, சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. இங்கு கிருஷ்ணன் தனக்கு எல்லாம் தெரிந்திருந்த போதிலும் உலகத்தார் போல ஐயோ வீணாக தனக்கு இந்த அபவாதம் ஏற்பட்டதே, இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று வருத்தத்துடன் இருந்தார். அதே சமயத்தில் அங்கு நாரதர் வந்து சேர்ந்தார். அவர் கிருஷ்ணர் வருத்தத்தில் தலை குனிந்து கொண்டிருப்பதைக் கண்டு, சுவாமி, தங்களுக்கு என்ன வருத்தம்? ஏன் இப்படி தலை தொங்கவிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? கூறியருள வேண்டும் என்று கேட்க, கண்ணன் நடந்த சங்கதியெல்லாம் ஆதியோடு அந்தமாக விவரித்தார். இதை கேட்ட நாரதர் சற்று யோசித்து, இறைவா, இதற்கு காரணம் தெரிந்துவிட்டது. தாங்கள் பாத்ரபத மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் சந்திரனை பார்த்து விட்டீர்கள். அதனால்தான் உங்களுக்கு இந்த வீண் அபவாதம் வந்தது என்று கூறி முடித்தார். இதை கேட்டு கிருஷ்ணர், நாரதரே, சதுர்த்தி அன்று ஏன் சந்திரனை பார்க்கக்கூடாது? எதற்காக மக்கள் திருத்தியை அன்று சந்திரனை பார்க்கிறார்கள் என்று நாரதரை கேட்டார். அதற்கு நாரதர் கூறுகிறார், சந்திரன் ஒரு சமயம் கணபதியை பார்த்து பரிகசித்தான். அதனால் சினம் கொண்ட கணேசன், உன்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்தார். அதனால்தான் தங்களுக்கு இந்த வீண் அபவாதம் ஏற்பட்டது என்றார். நாரதரே, கணேசன் சந்திரனை சபித்த வரலாற்றை விபரமாக தெரிவிக்கவும் என்று கிருஷ்ணன் கேட்க, நாரதர் கூறினார். பரமசிவன் கணபதியை கணங்களின் தலைவராக நியமித்தார். அவருக்கு அனிமா, மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தார். கணேசன் மகிழ்ந்து, பிரம்மனே, வேண்டிய வரம் கேள் என்று கூற, பிரம்மன், என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவுற வேண்டும் என்று வரம் கேட்க, விநாயகரும் அப்படியே ஆகுக என வரமளித்தார். அப்போது பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உயரக் கிளம்பி உலகெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார். அங்கு பெருந்துந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனைக் கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிகசித்தான். ஹே சந்திரனே, நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய். இன்று முதல் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாகுக என்று சபித்தார். இதை கேட்ட தேவர்களெல்லாம் ஹஹா என்று ஆரவாரம் செய்தனர். சந்திரன் ஒளி மழுங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரில் மறைந்தான். இவ்வாறு சந்திரன் அழிந்ததைக் கண்டு தேவரிஷி கந்தர்வர்கள் எல்லோரும் மனம் வருந்தி இந்திரனை முன்னிட்டு பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மனும் சற்று யோசித்து, தேவேந்திரனே, கணேசனின் சாபத்தை யாரால் அகற்ற இயலும்? நானோ, ருத்ரனோ, விஷ்ணுவோ எதுவும் செய்ய இயலாது. அந்த கணநாதனையே சரணடையுங்கள். அவர் இந்த சாபத்தை தீர்க்க வல்லவர் என்று கூறினார். தேவர் பிரம்மனை நோக்கி, சுவாமி, எந்த முறையில் விநாயகர் மனமிறங்கி சந்திரனின் சாபம் நீக்குவார் என்று வினவ, பிரம்மன் கூறுகிறார், ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும், குறிப்பாக கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்று விரதம் ஏற்று பல வகையான பழங்கள், அப்பம், மோதகம் இவைகளுடன் மதுரான்னங்கள் முதலியவற்றால் கணபதியை பூஜித்து அந்தணருக்கு பக்தியோடு தாம்பூல தட்சிணங்களை அளித்தால் எண்ணிய வரங்களை அவர் அளிப்பார் என்று கூறினார். இதை கேட்ட தேவர்கள் ப்ரஹஸ்பதியை சந்திரன் உள்ள இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் இந்த முறையை சந்திரனுக்கு விவரித்தார். சந்திரன் பிரம்மன் சொல்லி அனுப்பிய முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பாலகணபதியாக, விளையாட்டு விநாயகராக அங்கே காட்சியளித்தார். சந்திரன் மனம் களிப்புற்று அவரை பணிந்து, துவம் காரணம் காரண காரணானாம் வேத்தாசி வேத்யம் ச விபோ பிரசீத பிரசீத தேவ ஜெகன்னிவாச கணேச லம்போதர வக்ரதுண்ட விரிஞ்சி நாராயண பூஜ்யமான
க்ஷமஸ்வமே கர்வகிருதம் ச ஹாஸ்யம் என்ற வகையில் பலவாறு துதி செய்தான். இதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற கணேசன், சந்திரனே, உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகிறேன் என்றார். அதே சமயத்தில் பிரம்மாதி தேவர்களெல்லாம் அங்கு வந்து, பிரபோ, சந்திரனுக்கு இட்ட சாபத்தை அகற்றி அருள வேண்டும் என்று முறையிட்டனர். அவரும் அப்படியே சாபம் நீக்கினார். சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பவர்களுக்கு ஓராண்டு வரை தொடர்ந்து வீண் அபவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் உன்னை பார்ப்பவர்களுக்கு இந்த தோஷம் இல்லை. ஆகவே கிருஷ்ணா, அன்று முதல் மக்கள் சந்திரனை சதுர்த்தியில் பார்ப்பதில்லை, திருத்தியை அன்று பார்க்கிறார்கள் என்று கூறி முடித்தார். பிறகு சந்திரன், சுவாமி, எந்த முறையில் தங்களை பூஜிக்க வேண்டும் என்று விநாயகரை கேட்க அவர் கூறுகிறார், ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியிலும் மோதகம், அப்பம் முதலியவைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகிணியுடன் கூடிய உன்னை பூஜிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன். இது சங்கடஹர சதுர்த்தி என்று கூறப்படுகிறது. பாத்ரபத ஆவணி மாதம் சுக்ல சதுர்த்தி அன்று மிருத்திகையினால் மண்ணிலான என் உருவத்தை பொன்னால் செய்த பாவனையுடன் அமைத்து பல புஷ்பங்களால் பூஜித்த பின் பிராமண போஜனம் செய்வித்து இரவில் ஜாகரமும், அதாவது விழித்திருப்பது செய்து என்னை முறையாக பூஜை செய்தால் அவ்வாறு செய்பவனுக்கு அவன் தொடங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல காரியங்களில் சித்தியையும் அளிக்கிறேன் என்று சந்திரனுக்கு கூறி முடித்தார். இவ்வாறு நாரதர் கிருஷ்ணருக்கு சொல்ல, கிருஷ்ணனும் அம்முறைப்படி சித்தி விநாயக பூஜையை செய்து தனக்கு நேர்ந்த வீண் அபவாதம் நீங்க பெற்று எல்லோராலும் போற்றப்பட்டார். இந்த விநாயக சதுர்த்தி விரத கதையை கேட்பவர்களுக்கு எல்லா சகல காரிய சித்திகளும் உண்டாகும் என்பது திண்ணம். ஸ்காந்த புராணம் நந்திகேஸ்வர சனத்குமார சம்வாதத்தில் ஷமந்தகோபாக்கியானம் முற்றிற்று. கதை கூறிய பிறகு பூ அக்ஷதையை சுவாமியிடம் சமர்ப்பித்து நமஸ்கரித்து கொள்ளவும், நம் உச்சந்தலையிலும் பூ அக்ஷதை வைத்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபம். கதை முடிந்த பிறகு கையில் உள்ள பூ அக்ஷதையை சமர்ப்பித்துவிட்டு கணபதிக்கு ஒரு கற்பூர ஹாரதி காண்பிக்க வேண்டும். இப்போது கணபதிக்கு பிரதட்சிண நமஸ்காரம் செய்ய போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதையை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை தொடரவும். யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே பாபோஹம் பாபகர்மாஹம் பாபாத்மா பாபசம்பவः த்ராஹி மாம் கிருபயா தேவ சரணாகதவத்சல அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ விநாயக. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமः. ஆத்ம பிரதக்ஷ நமஸ்காரான் சமர்ப்பயாமி, புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ அர்க்யம் விட போகிறோம் கணபதிக்கு. பாலும் நீரும் கலந்த கலவை இடது கையில் ஒரு டம்ளரில் வச்சுக்கணும். சந்தனம், குங்குமம், பூ, அக்ஷதை, அரிசி மாவு, எலுமிச்சம்பழம் இதையெல்லாம் வலது கையில் வச்சுக்கணும். கீழே ஒரு தட்டில் கண்ணு தேங்காய் மூடிய வச்சிருக்கணும். நீங்கள் இந்த அர்க்யம் விடும்போது அந்த தண்ணி அதில் விழற மாதிரி. அர்க்யம் கிருஹாண ஹேரம்ப சர்வபத்ர பிரதாயக கந்த புஷ்பாக்ஷதைர்யுக்தம் பாத்ரஸ்தம் பாபநாசன. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமः. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். இப்போ அர்க்யம் விட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம கண்ணில் தொட்டுக்கிட்டு அங்கே கீழே வச்சிடணும். இப்போ கணபதிக்கு ஹாரத்தி எடுக்க போகிறோம். ஒரு சின்ன தட்டில் தண்ணி விட்டு மஞ்சள், குங்குமம், 2 பூ போட்டு 2 சின்ன விளக்குகளை ஒளிர விட்டு இந்த பாடலை தொடர்ந்து ஹாரத்தி எடுக்கவும். ஓம் என்னும் பிரணவரூபநாயகா உமையவளின் பாலனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவரூபநாயகா உமையவளின் பாலனே விநாயகா. தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா, தேவ
விநாயகா தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா தேவாதி தேவனே விநாயகா ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா வல்வினைகள் தீர்க்கும் சக்தி நாயகா வேண்டும் வரம் தந்திடும் விநாயகா வல்வினைகள் தீர்க்கும் சக்தி நாயகா வேண்டும் வரம் தந்திடும் விநாயகா ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா மோனத்தின் முள்பொருளே நாயகா முக்கண்ணின் மைந்தனே விநாயகா மோனத்தின் முள்பொருளே நாயகா முக்கண்ணின் மைந்தனே விநாயகா 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 ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா 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 ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா. இப்போ கணபதிக்கு அபராத மந்திரம் சொல்ல போகிறோம். பூஜை நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கலாம். அதற்கெல்லாம் மன்னிப்பு கோரும் விதமாக இந்த மந்திரம் சொல்ல போகிறோம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் விநாயக யத் பூஜிதம் மயா தத்தம் பரிபூர்ணம் ததஸ்துதே. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. அபராத மந்திரம் சமர்ப்பயாமி. இப்போ பூர்ண மந்திரம் சொல்ல போகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சுது. நம்ம பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முதல்ல நாம் எடுத்துக்க வேண்டிய பிரசாதம் தீர்த்த பிரசாதம். அதை இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே எடுத்துக்கலாம். நம்ம பூஜையின் போது கணபதிக்கு கை கழுவ கால் சுத்தம் பண்ண தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்ணத்தில் சேர்த்தணும் இல்லையா? அந்த தண்ணி தான் நாம் தீர்த்தமாக எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கடவுளினுடைய கால்களையும் கைகளையும் கழுவிய தண்ணீர் நமக்கு தீர்த்தம் இல்லையா? அதனால தான் அதுதான் தீர்த்தமாக நாம் எடுத்துக்கிறோம். அகால மிருத்யு ஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் தேவதேவி பாதோதகம் பாவனம் சுபம். இப்போது கணேஷாவுக்கு மறு பூஜை செய்ய போகிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சில பாடலெல்லாம் பாடிட்டு இந்த மந்திரங்களை சொல்லி மறு பூஜை செய்யணும். பால் அல்லது பழம் அல்லது ஏதாவது சாதம் கலந்த சாதம் நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கும் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் விநாயக
यत्पूजितं मया दत्तं परिपूर्णं ततस्तु ते। ॐ शान्ति शान्ति शान्तिः। उपचार पूजै। दीपं दर्शयामि, धूपम् आग्रापयामि, नैवेद्यं समर्पयामि, पानीयं समर्पयामि, ताम्बूलं समर्पयामि, नीराञ्जनं समर्पयामि, मन्त्रपुष्पं श्रावयामि, प्रार्थनां समर्पयामि, छत्रं दर्शयामि, चामरं वीचयामि, नृत्यं दर्शयामि, गीतं श्रावयामि, आन्दोलिकायाम् आरोहयामि, अश्वारोहणं कारयामि, गजारोहणं कारयामि, शकटारोहणं कारयामि, पञ्चाङ्गश्रवणं श्रावयामि, समस्तराजोपचार भक्त्योपचार शक्त्योपचार पूजां समर्पयामि। सर्वात्मिक विनायक प्रियताम्। ॐ तत्सत् பிரம்மார்ப்பணமஸ்து. இதெல்லாம் முடிஞ்சதும் ஹாரதியை கீழே இறக்கி வைக்க வேண்டும். இவையெல்லாம் முடிந்த பிறகு நாம் கணபதியை எங்கிருந்து அழைத்து வந்தோமோ அங்கேயே திருப்பி அனுப்பும் யதாஸ்தானம் செய்ய வேண்டும். அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் ஸ்ரீகணேஷம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மங்களாய புனராகமனாய ச. சுபம் சுபம் சுபம்.